கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை காணுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய திருச்சபையினுடைய ஸ்தல போதகர் தலைவர் திரு AF ஆமோஸ் லாசர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையுடைய செயலர் திரு சுரேஷ் பிச்சுமணி ஐயாவுக்கும், அதே போல திருச்சபையுடைய பொருளர் திருமிகு டார்வின் ஐயாவுக்கும், என்னோடு உடன் ஊழியத்தில் இப்பொழுது பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதான அருமையான பொன்சிங் ஐயாவுக்கும், அதே போல அருமையான மனோஜ் அப்ரஹாம் ஐயாவுக்கும், அருமையான கோயரில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கும், இசை மீட்டுகின்றதான சகோதரர்களுக்கும், அன்போடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறதான திருச்சபையார் யாவருக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு ஹோலி ஸ்பிரிட் ப்ராமிஸ் ஆஃப் தி இன்டுவெல்லிங் பிரசன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் வாக்குறுதி எனப்படுகிறதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில கொடுக்கப்பட்டதான தலைப்பு அதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். உள்ளுரைந்து உடனிருக்கும் வாக்குறுதின்னு கொடுத்தாங்க. தட் வாஸ் தி ஆக்சுவல் டைட்டில். அதுதான் இருந்தது. உள்ளுரைந்து உடனிருக்கும் வாக்குறுதின்னு சொன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் many of our children can comprehend it. நம்முடைய பிள்ளைகளுக்கு இது விளங்க முடியாத இல்ல தமிழாக இருக்கும், ஆதி காலத்து தமிழாக இருக்கும். சரி, இப்ப இந்த பாடலும் ஏதுவாக இருந்து ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று சொன்னதுனால ஐ வாண்டட் டு மேக் இட் சிம்பிள், இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில இதை நான் கொண்டு வர நான் இந்த தலைப்பை கொஞ்சம் சிம்பிள் ஆக்கினேன். அப்படி இருக்க பட்சத்துல இன்றைக்கு திருச்சபைகள் பல வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்ல. உலகளவிய திருச்சபை காண பார்க்கின்ற பொழுது there are a lot of denominations, பல்வேறு denominations எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருவேளை ஆதி திருச்சபை என்று பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் வழியாக கடவுள் உருவாக்கிய திருச்சபை. ஏத்தென்ஸ்ல என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றார்கள். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? அங்க என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றார்கள். இப்ப அவர்கள் செல்லுகின்றதான இடத்துல எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவை பறைசாற்றி இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளை இல்ல, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானசாலம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவைகளை கைக்கொள்ள அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இதுல கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், போய் ஞானசானம் கொடுப்பது மாத்திரமல்ல, அதனை தொடர்ந்து அவைகளை கைக்கொள்ள கர்த்தர் அழைக்கின்றார். இப்ப சர்ச், திருச்சபை என்கின்றதான இந்த குடும்பம், திரு குடும்பம், இட்ஸ் a family that is created by God. கொய்னோனியா என்று சொல்வார்கள், ஃபெலோஷிப். இது பல்வேறு அடையாளங்கள் உள்ள மனிதர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கிறதான மனிதர்கள் எல்லோருமே ஒன்றிணைகின்றதான ஒரே இடம். இந்த உலகத்துல ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் கடவுளுடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில அது இருக்கதான் செய்யும். cannot take that away இல்ல, அது எங்கேயாவது ஒரு மூலையில ஒட்டி கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடவுளுடைய பார்வையில எல்லோரும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒன்றை இணைகின்றதான இடம் எங்க இருக்கிறது என்றால் அது திருச்சபையில தான் இருக்கிறது. அப்ப இந்த அமர்வும் இந்த கூட்டுறவும் வேற எங்குமே காண முடியாது. மற்ற இடங்களிலும் இருக்குது, மற்ற மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வார்களா, அல்லது ஒருவர் பேசிக் கொள்வார்களா, அவர்களுக்குள்ள என்ன பரிமாற்றம் இருக்குமா, அல்லது அவர்களுடைய வாழ்வின் பரிமாற்றங்கள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. There will always be a constant struggle இல்ல. பல நிலைகளை நம்ம காண பார்த்திருக்கோம். மற்ற மதங்கள்ல நீங்கள் சென்று இருக்கலாம். நீங்க எல்லாருமே அது ஒரு ஆன்மீக முயற்சியாக ஒண்ணு செய்யணும். நம்ம திருச்சபைக்கு வருவது மாத்திரம் அல்லாமல் மற்ற மதங்களில கடவுளை எப்படியாக தேட நினைக்கிறார்கள், அவருடைய தெய்வங்கள் எப்படி தேட நினைக்கிறார்கள் என்று அவர்களிடத்திலே நீங்க போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். If you get an opportunity, இந்தியாவில கிடைத்தா நீங்க போய் பாருங்க. எதுவும் யாருக்கும் எதுவும் சொல்லாம சைலண்டா போயிட்டு அங்க என்ன நடக்குது என்று கூர்ந்து பாருங்க. அமர்ந்திருந்து அங்கே சொல்லப்படுகிறதான காரியங்கள், அங்க நடக்கின்றதான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் ஏற்படுகிறதா என்று பாருங்க. அந்த இடத்துல இருக்க மகிழ்ச்சி ஏற்படுகிறதா என்று பாருங்க. அங்கே உங்களை ஏதோ உந்தி தள்ளுகிறதா என்று பாருங்கள். பரிசோத்து பாருங்கள்ல.
You have to test. Go and see. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த உள்ளார்ந்த உணர்வு என்பது வேற எங்குமே கிடைக்காது, திருச்சபையில தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதற்கு காரணமானவர் யார் என்று பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த திருச்சபையை உயிருள்ள திருச்சபையாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ற காரியங்களுக்கு உடன்பட்ட அல்லேலூயா சொல்லலாம். நான் ஃபில்லர்ஸாக அல்லேலூயா யூஸ் பண்ணல. ரைட்டா? அடுத்தது என்ன ரெடி பண்ணலாம், அதுக்கு இடையில ஒரு அல்லேலூயா ஃபில் பண்ணலாம் எல்லாம் கிடையாது. என்னோட ஒத்து போறதா நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்கல்ல. அப்ப இந்த திருச்சபையை தக்க வைத்துக் கொள்ளவும், அதை வளர்க்கவும், அதை விரிவுபடுத்தவும் காரணமாக இருப்பவர் யார் என்று பார்த்தால் ஆயரோ, ஊழியரோ, செயலரோ, பொருளரோ, நிர்வாக அங்கத்தினர்களோ அல்லது விசுவாசிகளோ அல்ல, தூய ஆவியானவர் மாத்திரமே. அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் தூய ஆவியானவர் வழியாக செயல்படுகின்றார். இந்த டினாமினேஷன்ஸ், பல்வேறு நிலைகளில் டினாமினேஷன்ஸ் வருகிறது என்று நம்ம பார்க்கணும். அப்ப ஆதி திருச்சபையிலிருந்து வந்தது அப்போஸ்தலிக் சக்செஷன் என்று சொல்வார்கள். தியாலஜிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்வார்கள். திருச்சபையினுடைய வொக்காபுலரியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த அப்போஸ்தலிக் சக்செஷன் என்றால் பேதுருவின் வழியாக யாரெல்லாம் தலையில வைத்து, பேதுரு வைத்து அவர்கள் தலையில கடவுளுடைய நாமத்தினாலே அபிஷேகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆயர்களாக, பேராயர்களாக, டீக்கன்மார்களாக அப்படியே தொடர்ந்து வருகிறதான ஒரு நிலை காணப்படுகிறது. பார்க்க அப்படி சேர்ந்து வந்தவர்கள் தான் ரோம கத்தோலிக்க திருச்சபை என்று கொண்டு வந்தார்கள். கத்தோலிக் எனப்படுகிறதான வார்த்தைக்கு யூனிவர்சல் சர்ச் என்று அர்த்தம். அப்ப ஏன் ரோமன் கத்தோலிக் என்று சொன்னார்கள் என்றால் ரோம பகுதியில உருவாகியனால destined a place for that. அதனால ரோம கத்தோலிக்க திருச்சபை என்று கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த திருச்சபையில சேராமல், இதுல அல்லாமல் மற்ற திருச்சபையில வருகின்ற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அப்போஸ்தலிக் சக்செஷன் பேதுருவின் இடத்துல இருந்து வந்த அந்த ஆவியினுடைய அபிஷேகம் தொடரவில்லை என்று நினைக்கின்றார்கள். தொடரவில்லை என்று நினைக்கின்றார்கள். அப்படி தொடரவில்லை என்றால் இன்றைக்கு பல்வேறு இடங்களில ரோம கத்தோலிக்க திருச்சபை அல்லாமல் மற்ற திருச்சபைகள் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அது எந்த ஆவியினால நடைபெறுகிறது? இல்ல, அப்ப அதிலிருந்து ரோம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்தது புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் என்று சொல்லுகின்றார்கள். 16ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூதர் அவர் வழியாக அது உருவாகியது என்று சொன்னார். அதன் பின்பதாக அதிலே பிளவு ஏற்பட்டு அதிலிருந்து நான் டினாமினேஷனல் சர்ச்சஸ் எல்லாம் உருவாகியது என்று சொல்லுகிறார். மெத்தடிஸ்ட் சர்ச் திருச்சபைகள் உருவாகியது, பாப்டிஸ்ட் திருச்சபைகள் உருவாகியது, அதுல இருந்து கரிஸ்மேட்டிக் திருச்சபைகள் உருவாகியது. இல்ல, இப்ப இந்த கரிஸ்மேட்டிக் திருச்சபைகள்ல வந்து பார்க்கின்ற பொழுது ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாய் இருக்கின்றதான ஒரு காட்சி தெரியும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் செஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுல நமக்கு இருக்கிறதான ஆராதனை முறைமை இருக்காது. நாம இங்க வருகிறோம், வந்து இணைந்து நம்ம ஜெபிக்கின்றதான ஜெபங்கள் எல்லாம் ஒரே, எவ்வளவு வாரம் வந்தாலும் அதே ஜெபங்கள் தான் இருக்கும், அதே முறைமை தான் இருக்கும். ஆனால் நீங்க ஒருவேளை கரிஸ்மேட்டிக் திருச்சபைகளை போகின்ற பொழுது முதல்ல அவர்களுக்கு இருக்கிறதான பிரேம் ஒர்க் என்னென்றால் ஒரு half an hour praise and worship, உள்ளம் திறந்து கரங்களை உயர்த்தி இல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை மெய்மறந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஊற்றி ஜெபிக்கின்றதான பாடல்கள் பாடும். முதல்ல புதியா இருக்கும், அதுக்கப்புறம் கோத்திரம் செலுத்துற மாதிரி இருக்கும். அதன் பின்பதாக நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அதன் முடிவில ஆயர் வந்து இறைவார்த்தை பகிர்ந்தளித்து அந்த இறைவார்த்தின் முடிவில ஆல்டர் கால், உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு செய்தியை தருகின்றதெல்லாம் பார்க்கணும். இப்ப இந்த அனுபவங்கள் எல்லோருக்குமே உண்டு. எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒரு திருச்சபையில இப்படி நாம் பங்காளர்களாக இருந்திருப்போம், அதிலும் நாம் இருந்திருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்படும் இல்ல, அப்ப எங்க ஆவியானவர் இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார், எவ்விடத்துல இருக்கிறார் என்கிறதான கேள்வி நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? இல்லையா? அந்த கேள்வி வந்ததே இல்லையா? ஏதாவது பதில் சொல்லுங்க. ஐ நீட் an interactive church. இல்லன்னா நான் ஏதோ சொல்றேன், நீங்க ஏதோ வேற வழி இல்லாம பாஸ்டர் சொல்றாரு கேட்டுட்டு தலையாட்டிட்டு போறோம் போல அப்படின்னு. அந்த கேள்விகள் வருவது நியாயமான கேள்விகள், தவறே அல்ல. அப்ப நாம் செய்கிறதான ஆராதனை முறைமையும் நாம் வாசிக்கின்றதான வேதத்தையும் நம்முடைய வாழ்வின் முறைகளையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பினை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. அப்படி தருகின்ற பொழுது நாம் அதை உணர்ந்து பார்க்க நம்ம அழைக்கும். வகையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான 3 வேதாகம பகுதியிலிருந்து உங்களுக்கு 3 காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
பொதுவாகவே இந்த பெந்தகோஸ்தே திருச்சபை மக்கள் நம் மீது வைக்கிறதான குற்றம் என்னவென்றால், ஆவியானவரின் பேரையே நீங்க உச்சரிக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்தவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னு முதல்ல சொல்றீங்க, ஆசீர்வாதம் கொடுக்கறப்ப சொல்றீங்க, இடையில சொல்லவே மாட்டீங்க. அப்பா பிதாவின்னு சொல்லுவீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்னு சொல்லுவீங்க, தூய ஆவியானவர்னே சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேண்டாம். இப்ப இந்த தூய ஆவியானவரையும் பிதாவானவரையும் குமாரனையும் விளக்குவதற்காக இந்த திரித்துவம் எனப்படுகிறதான ஒரு டைட்டில் திருச்சபையின் வழியாக ஏற்படுத்தப்பட்டது. அதை நம்ம எப்படி விளக்குவோம்னா, பல உதாரணங்கள் நம்ம எல்லாம் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சொல்லுவோம்னா, இந்த முட்டை உதாரணத்தை சொல்லுவோம். ஓடு, அது மேல இருக்கிறதான வெள்ளைக்கரு, உள்ள இருக்கிறதான மஞ்சக்கரு எல்லாம் சொல்லுவோம். தண்ணியை சொல்லுவோம் இல்ல, சொன்னது உண்டா இல்ல? ஐஸ், வாட்டர், லிக்விட் ஸ்டேட்ல, அதுக்கப்புறம் கேஷியஸ் ஸ்டேட்ல எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இறையாளர்கள் சொல்லுகின்றது என்னவென்றால், they are co-equal. they are co-equal. அவர்கள் சமமானவர்கள். ஒருவர் அல்லாமல் ஒருவர் செயல்படுவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. they are in union. one cannot exist without the other. அப்ப மூவரும் ஒன்றில் மூன்றாய் செயல்படுகின்றவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நாம் பார்க்கின்றதான பரிமாணங்கள் தான் வேற. ஒருவேளை பிதாவினுடைய பரிமாணத்தை பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியில் எல்லோருமே கண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இல்லையா, அல்லது ஆவியானவர் இல்லை என்றால் நிச்சயமாகவே இருந்தார்கள் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே வருகின்ற பொழுது, இந்த பூமியிலே பிதாவினுடைய வெளிப்பாடாக இங்கே வருகின்ற பொழுது, பிதாவானவர் இல்லையா அல்லது தூய ஆவியானவர் இல்லையா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். நிச்சயமாகவே இருந்தார்கள். ஆனால் வெளிப்பட்டது என்னவென்றால், பிதாவினுடைய தன்மையை முழுவதுமாய் கொண்டு இந்த மனிதத்திற்கு வெளிப்படுத்த கிறிஸ்து வந்தார் என்பதை பார்க்கிறாங்க. இப்ப இந்த கிறிஸ்துவானவர் மரித்து பரமேறிய நாள் பின்பு வருகின்றதான தூய ஆவியானவர், அவர் வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இல்லையா, பிதாவானவர் இல்லையா என்கிறதான கேள்வியும் வரும். ஆனால் இந்த பரிமாணத்தை நாம் காண பார்க்கின்றோம். நம்மோடு உடனிருந்து செயல்படுகிறதான தூய ஆவியானவர் கடவுளையும் கிறிஸ்துவையும் நினைவுபடுத்தவும் அவர்கள் வழியில நம்மை வழிநடத்தவும் அவர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க நம்ம அழைக்கிறோம். அப்படியாக இந்திய நாளளவில் நம்மோடு உடனிருந்து செயல்படுபவராய், வாக்குறுதி அளிக்கப்பட்டவராய் நம் உடன் இருந்து செயல்படுவர் யார் என்று பார்த்தா தூய ஆவியாகிய கடவுள். இன்றைக்கு வாசிக்கிட்டுதான பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 21 வரை நம்ம வாசிக்க பார்த்தோம். இதுல நம்ம காண பார்ப்பது என்னவென்றால், புதுப்பிக்கும் ஆவியானவர், the spirit that renews, the holy spirit that renews, புதுப்பிக்கும் ஆவியானவர் நம்முடைய ஆவியானவராய் இருக்கிறார். புதுப்பிக்கும், renew என்று சொல்லுகின்ற பொழுது there is always something. renovation எதுக்கு பண்ணுவீங்க? பில்டிங் வேற, ரெனோவேஷன் வேற, அப்படிதானே? ஐயா ஏன் இவ்வளவு கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? சற்று முடிச்சுட்டு போங்க ஐயா, பசி வயத கிள்ளது, வீக்கெண்ட் நேரத்துல ஏன் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? அப்ப there is always presence of God. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அவரை இழந்து போகின்ற மக்களாக யூத மக்கள் இருக்கிறார்கள். அவர் தெரிவு செய்த கூட்டத்தார் அவரை மறந்து போகிறார்கள். இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், பாபிலோனியன் எக்ஸைல் என்று, அல்லது இந்த பாபிலோனிய நாடு கடத்தப்படுதல் எனப்படுகிறதான ஒரு சூழல்ல அவர்கள் இருக்கிறார்கள். The nation is under very big collapse. பெரிய சறுக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான நேரம். அந்த நாடு பெரிய சறுக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான நேரம். ஏன் என்றால் அவர்கள் கடவுளை மறந்துவிட்ட மக்களாய் இருக்கிறார்கள். They have forgotten God. கர்த்தரை மறக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுல துன்பமும் துயரமும் கவலையும் கஷ்டமும் எண்ணற்ற நிலையில வரும். எண்ணற்ற நிலையில வரும். அதெல்லாம் வந்தும் நாம இதுதான் தவறு செய்கிறோம் என்று உணர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் அகப்பட்டிருப்போம். Got into a trance. ஒரு நிலைக்குள்ளாக நாம் சென்று இருப்போம். அதுல இருந்து நம்ம மீண்டு வரவே முடியாது. மீண்டு வரவே முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுறப்ப இந்த மொபைல பாக்குறாங்கல்ல, ஸ்கிரீன் டைம் பாக்குறாங்கல்ல, அது இப்படின்னு வட்டமா அந்த சைக்காட்ரிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது மட்டும்தான் இல்ல, மற்றபடி அவர்கள் கண்ணெல்லாம் அப்படியே பிக்ஸ் ஆகிதான் இருக்கு. They are caught into a trance. பிரெயின் ராட்னு சில எல்லாம் வந்திருக்கு இல்ல, நிறைய பாட்டெல்லாம் வருது, காது வலிக்கிற போல சத்தம் எல்லாம் வருது, அந்த பாட்டோடு சேர்ந்து இல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வருது.
கோமாளித்தனமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சு அதுல டிஷர்ட் விற்கிறான், ஷூ விற்கிறான், என்னென்னமோ செய்யறான். பிள்ளைகள் அப்படி மாட்டி டும் டும் சகுருங்கிறான். அது என்னன்னு புரியல. இல்ல பிற்பிற் பார்த்தா பிம் அப்படிங்கிறான். இல்ல கேட்கவே எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இதுல பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒரு காரியங்கள். இது என்டர்டெயின்மெண்ட் நம்ம நினைக்கிறோம். பட் தேர் காட் டு ட்ரான்ஸ். இப்ப அடுத்த தலைமுறை இப்படிப்பட்டதான கேளிக்கை என்கின்றதான ஆவியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது, அகப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலையில, அன்றைக்கு இருந்ததான காலங்கள்ல வேற்று தெய்வங்களை வணங்குகின்றதான நிலைக்குள்ளாக சென்று விட்டார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தை என்ன என்று அறியாமல் இருந்தார்கள். அப்ப இந்த ஆவியானவர் இவர்களோடு பயணிக்கின்றவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோட வருகிறது. மோசே கடவுள் இடத்துல சொல்லுகிறது, நீர் என்னோடு வந்தால் மாத்திரம் தான் நான் பயணிப்பேன், இல்ல நான் பயணிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகின்றார். அப்ப மோசே சொல்கிறது, நீர் வந்தால் ஒழிய நான் போகவே மாட்டேன். நீ போன்னு சொன்னீங்க, யார் அனுப்புன்னு சொல்லலையே, யார் எங்க கூட வருவான்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்ல. அப்ப இந்த பிரசனம் ஆகி இருப்பவர் யார் என்று பார்த்தா இந்த தூய ஆவியானவர் தான். அப்ப இந்த தூய ஆவியானவர் இவர்களோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிற, உடன் இருக்கின்ற கடவுளாக இருக்கிற, he is traveling with them but there's a break. அவர்களுக்கு இடைவேளை ஏற்படுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை விட்டு வழி தப்பி செல்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். அதே நிலையில தான் இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அறிந்தும் தெரிந்தும் சில நிலைகளில அதை விட்டு செல்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல ஊடகங்களும் பல மனிதர்களும் பல இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் தப்பிக்கொள்கின்றதான நிலையில இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறதான ஞானஸ்தானம் தலை மேல 1000 வைத்து அல்லது பேராயிரம் வைத்து, தந்தை மைந்தன் தூயாவின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், திருச்சபை என்ற திருமந்தையில சிலுவை நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வரைந்து திருச்சபை என்ற திருமந்தையில நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன், சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய ஒருபோதும் வெட்கப்படாமல் ஆண்டவருடைய சீடராக இறுதி வரை வாழ்வீராக என்று சொல்லுகிறார். அப்ப அந்த சொல்லுகின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். நம்ம விசுவாசிக்கிற நொடியில அவர் நமக்குள்ளே வருகின்றவராய் இருக்கிறார். திடப்படுத்தல் பெறுகின்ற பொழுதும் பேராய நம்முடைய தலையில வைத்து ஜெபிக்கின்ற பொழுதும் அது பெருகின்ற இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நிலையில அந்த தூயாவியானவரை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த உலகத்துடைய காரியங்கள் அதிகமாகவே சூழ்ந்து கொண்டிருக்கிறதான நிலை. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கிறது என்றால் 14வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது வாசிங்க. 14வது வசனம் வாசிங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல எப்படி என்று பார்த்தால் நீதி நியாயத்துக்கு இடமே கிடையாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஸ் ஹஸ் ஸ்டம்பிள்ட் இன் தி ஸ்ட்ரீட். நீதி என்ன ஆகுதுன்னா தடுக்கி தெருவுல விழுந்ததுன்னு சொல்றாங்க. கலோக்கியல சொல்ல தடுக்கி தெருவுல விழுந்துதான். ட்ரூத் ஹஸ் ஃபாலன், உண்மை மொத்தமா சரிந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். நோ ஒன் கால்ஸ் ஃபார் ரைச்சஸ்னஸ், நீதியை குறித்து யாரும் பேசுவதற்கு இல்லவே இல்லை. அப்ப ஒரு மாரலி கரப்டான ஒரு சிச்சுவேஷன்ல கடவுளை விட்டு விலகி இருக்கிறதான ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது கடவுளை பற்றி எப்படி யோசிக்க தோணும்? இல்ல, நண்பர்களோடு இணைந்து சுற்றுகின்ற பொழுது குடும்பம் இருக்கிறத நிறைய பேர் மறந்துடுவாங்க. இல்ல, மனைவிமார்கள்லாம் ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்கறது என்ன, ஏதோ ஒரு நாள் கிடைச்சா போதும், ஃப்ரெண்ட்ஸோட போனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்கிறதெல்லாம் மறந்துருது. ஏமா போன் பண்ண, நாங்கெல்லாம் இருக்கிறோம் ஞாபகப்படுத்தி தான் உனக்கு போன் பண்ணேன். ஏமா அது எப்பயாவது ஒரு வாட்டி போன் பண்ண என்ன பரவாயில்ல, மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணி எங்க இருக்கிற, என்ன செஞ்சுட்டு இருக்க, கிளம்பிட்டியா, சாப்பிட்டியா, எப்ப வருவேன்னு கேட்கறதெல்லாம் என்னமா நியாயம் என்ற கேள்வியில நம்ம எல்லாரும் இருக்கின்றவர்களாய் இருக்கிறோம். இப்ப இந்த வாழ்க்கை சூழ்நிலையில நாம் காண பார்க்கின்ற பொழுது இங்கே கடவுளை விட்டு விலகி இருக்கிறதான ஒரு நிலையில இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த விலகி இருக்கிறதான நிலையில கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகின்றதான அற்புதமான காரியம் என்னவென்றால், நான் உங்களை மீண்டுமாக மீட்டெடுக்க விரும்புகிறேன், நான் உங்களை மீட்டெடுக்க விரும்புகின்றேன், என்னோடு நான் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் என்னிடத்துல வர நான் ஆசைப்படுகிறேன் என்பதை ஏசாயாவின் வழியாக அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். யாராவது தொடர்ந்து 21வது வசனத்தை யாராவது வாசிங்க.
இங்கே கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் இல்ல, அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அவர்களோடும் அவருடைய பிள்ளைகளோடும் அவருடைய வாழ்வோடும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்ப அவர்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள இந்த தூய ஆவியானவர் விழைகின்றார். There is never late. என்றைக்குமே தாமதம் இல்லவில்லை. ஆண்டவர் இடத்துல மீண்டும் வருவதற்கு தாமதம் என்றைக்குமே கிடையாது. You can always come back. ஆனா எப்போ வர்றதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. காலம் தாழ்த்து கொண்டே போனால் அல்லது விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருப்போமானால் ஆவின் வழியாக பெறுகின்றதான நன்மைகளையும் ஆஸ்வாதங்களையும் இழக்கின்ற மக்களாய் நாம் இருப்போம். பல நிலைகளில் நாம் சில நேரங்களில் யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில, இந்த நேரத்துல இந்த நொடி பொழுதுல இந்த முடிவை நான் எடுத்திருந்தா இன்றைக்கு வாழ்க்கையில எங்கேயோ ஒரு நிலையில இருந்திருப்போம் என்று நம்ம யோசிப்போம். இல்ல சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஒருவேளை நான் படிக்கிற வேலைகள்ல இந்த கணக்கு பாடம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கலாம். ஒருவேளை பயாலஜில நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் நேரம் நல்ல டாக்டரா வந்திருக்கலாம். இல்ல சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், we'll regret for our past இல்ல. ஆனாலும் கடவுள் இன்றைக்கு நல்ல நிலையில நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேசத்துல வந்து மற்றவர்களை காட்டிலும் இந்த நிலையில நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு அருளிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆவியானவரை புறந்தள்ளி விடுகின்ற பொழுது நம்முள்ளே இருந்து நம்மை புதுப்பிக்க காத்திருக்கிறதான இந்த கடவுளை, இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இந்த உலகத்தினுடைய சிற்றம்பங்கள், வேற்று தெய்வங்கள் அல்லது பிறர் ஏற்படுத்துகின்றதான இந்த டிஸ்டர்பன்ஸ்குள்ள அகப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த ரெனியூவலுக்கு நம்ம என்ன பண்றோம்னா மறுதளிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த தேசத்துல என்ன ஆகும்? மெடிக்கல் இன்சூரன்ஸும் சரி, கார் இன்சூரன்ஸும் சரி, ரெனியூவல் பண்ணலன்னா என்ன ஆகும்? யூ கெட் இன்டு வெரி டீப் ட்ரபிள் இல்ல. we are so concerned about renewing it. எமிரேட் ஐடியோ சரி, விசாவோ இதெல்லாம் ரினியூ பண்ணி ஆகணும், இல்லனா we don't have any existence here. ஆனால் இந்த தூய ஆவியானவர் நம்மோடு செயல்பட நினைக்கின்றார், புதுப்பிக்க நினைக்கின்றார். அவரை ரினியூ பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வருவதே கிடையாது. அப்ப தாமதிக்கின்றதான ஒவ்வொரு நேரமும் இந்த ரினியூவலை நம்ம என்ன பண்றோம்? தள்ளி போடுறோம். இந்த தூய ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மை புதுப்பிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவரை அனுமதிப்பது, அவருக்கென்று செவி சாய்விப்பது, அவரிடத்துல தஞ்சம் புகுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அப்படி அல்லாமல் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில எண்ணற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இழந்து விடுகின்ற மக்களாய் அன்பான வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கலாம். இன்றைக்கு யோசித்து பாருங்க, திடப்படத்தில் பெற்ற பொழுது இருந்த அதே உற்சாகம், தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்தார் என்ற உற்சாகத்தோடு நீங்கள் திடப்படத்தில் எடுக்கின்ற பொழுது, நீங்கள் திருவிருந்தை எடுக்கின்ற பொழுது, முதல் திருவிருந்தை எடுக்கின்ற பொழுது ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு பிளிஸ் ஒண்ணு இருக்கும்ல. உண்டாச்சா? உண்டாச்சா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சிரிங்க, தலையாட்டுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, எத்தனை பேருக்கு நீங்க கன்ஃபர்மேஷன் எடுத்த நாள் தெரியும்? தேதி இப்ப ரீசெண்டா எடுத்தவங்க எல்லாம் நான் கேட்கல. நவம்பர் 5ஆம் தேதி 2005 வருஷம் நான் திரைப்படத்தில் எடுத்த நாள். பேராயர் பேரொரு திரு வி தேவசகாயம் அவர் இடத்துல நான் எடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ரைட், கையெல்லாம் தூக்க வேண்டாம். போயிட்டு இன்னைக்கு வீட்டுல ஒருவேளை அந்த மெம்பர்ஷிப் கார்டு, திரைப்படத்தில் எடுத்து கொடுத்த மெம்பர்ஷிப் கார்டு இல்ல போட்டோ இருந்தா தேடி பாருங்க. இப்ப அது எவ்வளவு முக்கியமான நாள்ல, திரைப்படத்தில் தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கிய நாள் என்று இல்ல. ஆவியை மழை போல நல்லா பாடுவோம் இல்ல. அவர் ஊற்றி இருக்கிறாரு, அதை என்ன பண்றோம்? தடை செய்கின்றவர்களா இருக்கும். அவர் பேரூற்றாய் ஊற்றிக்கொண்டே இருக்க நினைக்கின்ற அவரை தடை செய்கின்றவர்களா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கின்றார். உங்களோடு இணைந்து செயல்பட அவர் நினைக்கின்றார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் காண பார்ப்பது the confirmation of new covenant. புது உடன்படிக்கையினுடைய உறுதிப்படுத்துதல் எனப்படுகிறதான ஒரு காட்சியை நம்ம காண பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் எப்படிப்பட்டதான காலங்கள் எழுதப்பட்டது என்றால், ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ், இந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக ஏற்படுத்தப்பட்டதான மக்கள். ஒருவேளை 60 AD கிறிஸ்து மரித்த பின்பு 60வது வருடத்துல நடைபெற்றதான காரியங்கள். கிறிஸ்துவை சார்ந்தவர்களை தேடி தேடி கொள்ளுகின்றவர்கள் அதிகமாக பெருகெடுத்து ஓடுகின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவை விட்டு நீங்கள் யூத மதத்திற்கு திரும்புங்கள், யூத மதத்திற்கு திரும்புங்கள், கிறிஸ்துவனால் எந்த பயனும் இல்லை என்கிறதான நிலையில எழுதப்படுகிறதான ஒரு நிருபமாக இருக்கிறது. இதுல சொல்லப்படுகிறதான மிக அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தான் இந்த புது உடன்படிக்கையினுடைய நிச்சயத்தை அருளுகின்றவராய் இருக்கின்றார்.
இந்த உடன்படிக்கையினுடைய உறுதிப்படுத்தல அவர் தான் செய்கின்றார். இந்த உடன்படிக்கையினுடைய உறுதிப்படுத்தல எப்படி செய்கின்றார் என்றால், தாம் மரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்விலிருந்து நீக்கின்றவராய் இருக்கிறார். தூய ஆவியானவரை அருளுகின்றவராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்வை புதுப்பித்தவராய், நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலே நாம் வாழும் வரை நம்மை உந்தி தள்ளி கொண்டு இருக்கின்றதான ஆவியானவராய் இருக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்துகின்றவராய் இருக்கிறார். யாராவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8வது மற்றும் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே நாம் எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எல்லா பாவத்திற்கும் நிவர்த்தி உண்டு என்று பல பேர் சொல்லுவார்கள். பாவ நிவாரண பலி என்று எல்லாம் சொல்லுவார்கள். ஆதி காலத்துல உண்டு இல்ல அடைக்கலான் குருவிகளோ, ஆடோ, மாடோ, கோழியோ, இல்ல புறாவோ, இதெல்லாம் கொடுக்கின்றதான பழக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு பாவத்திற்கு என்ன பண்ணுவாங்க, ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது ஏன் போட்டாங்கன்னா, இந்த பாவம் செய்கின்ற பொழுது, இதை ஒரு தரம் பலியிடுகின்ற பொழுது அவர்கள் குற்ற உணர்வு வந்து இந்த பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையில இது ஒரு ரிச்சுவலா அவர்கள் ஏற்படுத்தினாங்க. கால பொழுதுல அது என்ன ஆச்சுன்னா, ஃபைன் தானே, கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு இதுதானே ஃபைனு. அப்ப நான் மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், சைக்கலாஜிக்கலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இப்ப இந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு செல்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த நான் சொன்னேன்ல, they have become morally corrupt. இப்ப உள்ளம் வந்துட்டு அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு சென்று விட்டதான ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக இந்திய தேசத்தில் நடைபெறுவதற்கான காரணம் என்னன்னா, பெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான். ஆன்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. என்னை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், எப்படியாவது என் மேல என்ன பண்ணுவாங்க, இது கேஸ் திருப்பிடுவாங்க நான் சந்தேகப்படுறேன். அதனால என்ன பண்றேன்னா, நான் முன்னெச்சரிக்கையா போயிட்டு என்ன பண்ண பெயில் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப they are guilty of their sins even before conviction or acquittal. They want to prove themselves innocent. அதற்காக எப்படியாவது இந்த நிலையில யோசிக்கின்றவர்களாக. அப்ப மனித எண்ணங்களோ சிந்தைகளோ இப்படிதான் சென்று விடுகிறதான் ஒரு நிலை இருக்கு. இந்த மார்ட்டின் லூதர் வாழ்ந்த காலங்களிலும் அப்படிப்பட்டதான் ஒரு நிலையை கொண்டு வருகின்றார். When the coin in the dumb box clings, your soul from the purgatory springs அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னாங்க. என்னன்னா, பாவ கடவுச்சீட்டு, ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், அப்சல்யூஷன் ஆஃப் சின்ஸ் என்று ஒரு சீட்டை எழுதி அது காசு கொடுத்து வாங்கணும். அது வரையும் ஆன்மாக்கள் எல்லாம் பர்கேட்டரி என்றப்பட்டதான ஒரு தற்காலிக ஒரு இடத்துல இருக்கும். அப்ப என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாக்கு தாத்தா, நானோ அல்லது என் குடும்பத்தாரோ செய்கின்றதான பாவங்களுக்கு நான் போய் காசு கொடுத்து அந்த கடவுள் சீட்டு வாங்கினா அந்த இடத்துல இருந்து என் ஆன்மா என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகி பரலோகத்துல போய் சேரும் என்கிறதான நிலையில திருச்சபை செய்த ஒரு இதுதான் எதிர்த்து மார்ட்டின் லூதர் அவர் கேட்டார். இந்த நிலையில அப்படிப்பட்டதான நிலையெல்லாம் வைக்கிறார்கள், சில இடங்கள்லாம் வைக்கிறார்கள். அமாவாசை ராத்திரி, 3வது மாசம் அமாவாசை ராத்திரி ஒரு ஜபம் போடுறோம், விடிய விடிய ஜபம் பண்றோம், ஆவில நிரம்பி ஜபம் பண்றோம். மொத்தமா போதா இல்லையா பாருங்க, அப்படின்ற ஒரு நிலையில வந்துருக்கு. அமாவாசை ஜபம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கத்தோலிக்க திருச்சபையில ஒரு காலத்துல அது எதிர்த்துட்டாங்க. இப்ப அவங்களுமே அந்த ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஜென்சி ட்ரெண்டுக்கு எல்லாம் எல்லாருமே அடாப்ட் ஆகிறோம்ல, அது மாதிரி அவங்களும் அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. அடாப்ட் ஆகலன்னா they cannot keep them relevant என்கிறதான ஒரு நிலை எல்லாருமே வந்து விட்டதை பார்க்கணும். ஆனால் அப்படி அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துடைய பலி என்பது இந்த உடன்படிக்கையினுடைய வாக்குறுதியின் நிறைவேற்றுதலாக இருக்கிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வருகின்ற பொழுது அவருடைய பலியின் வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் எல்லோருமே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். அல்லேலூயா. அந்த தூய ஆவியானவர் நம் உடனே உள்ளிருந்து நம் வாழ்விலே செயல்படுகின்றவராய் இருக்கிறார், உந்தி தள்ளுகின்றவராய் இருக்கின்றார். He pushes us forward. சிலரெல்லாம் சொல்லுவாங்க மனசாட்சி என்று சொல்வார்கள். தப்பு செய்கின்ற பொழுது ஏதோ ஒன்று உருத்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, செய்யாத என்று எல்லாம் சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவர் நம்மோடு உடனிருந்து செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக
நம்மை உணர்த்துகின்றவராய் இருக்கின்றார். அப்ப அந்த உணர்வு வருகின்ற பொழுது நாம் எல்லோருமே கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலே செயல்படுகின்ற பிள்ளைகளாய் வாழ கிறிஸ்து விழைகிறார், கிறிஸ்து விரும்புகின்றார் என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பலி என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்துல எதை கொண்டும் நம்முடைய ஆத்மாவை மீட்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக, அவருடைய பலியின் வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து செயல்படுகின்றவராய் இருக்கிறார். 18வது வசனத்தை வாசிங்க. இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. There is no more sacrifice required. இல்ல, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக இந்த பலிபீடம் என்று ஏன் சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்துவ பலியாக கொடுத்து விட்டோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் இந்த பலிபீடத்துல கொடுத்து விட்டார். So it becomes an altar where Christ has sacrificed himself. அதனால இன்னைக்கு வேற எந்த பலியும் தேவையில்லை. அந்த பலி பரிபூர்ணமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டது. அந்த பரிசுத்தத்தினுடைய நிறைவேற்றமாக யார் வருகிறார் என்றால் தூய ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து செயல்படுகின்றவராய் இருக்கிறார், நம்முள்ளே இருந்து செயல்படுகின்றவராய் இருக்கிறார். இதை உணர்ந்து பார்ப்பது அவசியமாய் இருக்கிறது. praise and worshipல மட்டும் you can feel the presence of God என்றால் there's problem with it. இல்லையா, ஒரு 15 நிமிஷம் நல்ல கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாதிரி இந்த முடியெல்லாம் எழுமி நிக்கிற மாதிரி இருந்தா அதான் எனக்கு வந்துட்டு ஆவியானவர் இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா இல்ல அப்படின்றாலும் கிடையவே கிடையாது. இஸ் நாட் எலக்ட்ரிக் பல்ப். கரண்ட் வர்றப்ப நல்லா பளிச்சுன்னு எரிஞ்சு கரண்ட் போன அப்புறம் do you think like 15 நிமிஷம் அவர் வந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டார் நினைக்கிறேன்? கிடையவே கிடையாது. அவர் உடனிருந்து செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். அப்ப உடனிருந்து செயல்படுகின்றவராய் என்றால் அந்த உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப இந்த பரிசுத்தமான அந்நிய பாஷை பேசுகின்றதான இதே வாயினாலே, இதே உதடினாலே, ஸ்தோத்திரம் செலுத்துகின்றதான இதே வாயினாலே உதடினாலே அடுத்த நாளே சென்று பிறரை பழித்து உரைக்கின்ற, பிறரை திட்டுகின்ற, பிறருக்கு எதிராக பாவம் செய்கின்றதான நிலையில நாம் இருப்போம் என்றால் ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த 15 நிமிஷம் மட்டும் சண்டே வந்துட்டு என்ன பண்றாரு, பார்ட் டைம் ஒர்க் செஞ்சுட்டு போயிடுறாரா? திரும்ப நெக்ஸ்ட் வீக் திரும்ப வருவாரா? நோ, இஸ் ஆல்வேஸ் தேர். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா we have conceived a format. நம்ம ஒரு நிலைக்குள்ளாக நம்ம அகப்பட்டு அந்த நிலையில இருக்கிறார். இப்ப இந்த பரிசுத்தத்தை திருச்சபையில வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடிந்து கொள்வோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இங்கு சென்றாலும் கிறிஸ்துவுடைய சாட்சியை பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அந்த தேவனுடைய ஆலயத்துல யார் குடியா இருக்கின்றார்? தூய ஆவியானவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாராவது வாசிங்க. படைவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகின்றார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிறதான் சிந்தை நமக்கு இருக்கிறது. இப்ப தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு சென்றாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் தான். ஆபீஸுக்கு சென்றாலும் சரி, மாலுக்கு சென்றாலும் சரி, வீட்டுக்கு சென்றாலும் சரி, ஆலயத்துக்கு சென்றாலும் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப இந்த தேவ ஆலயத்திலே தூய ஆவியானவர் இருக்கிறார் இல்ல? இந்த தூய ஆவியானவர் இருக்கின்றதான இந்த உள்ளத்தையும் இந்த உடலையும் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை நாம் எதனால் பெற்றுக்கொண்டோம் என்றால், இந்த தூய ஆவியானவரை எதனால் பெற்றுக்கொண்டோம் என்றால், அவர் கிறிஸ்து நமக்காக சர்வாங்க பலியாக அவரை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த உணர்வு என்றைக்குமே நமக்குள்ள இருக்கணும். அந்த 15 நிமிஷமா 20 நிமிஷம் மாத்திரம் இல்லை, எல்லா நிலைகளிலும் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. இல்லைன்னா we are part time Christians, இல்ல we are part time Holy Spirit influenced people அப்படின்னு நம்ம என்ன பண்ணி லேபிள் பண்ணிக்கலாம் இல்ல? இப்ப அந்த உணர்வு என்பது நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். நமக்கு சில உணர்வு எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். நம்ம இன்னார் என்னோருடைய மகன் அல்லது இன்னார் என்னோருடைய பிள்ளை, இன்னார் என்னோருடைய உறவு, யூ ஆல்வேஸ் கேரி தட். ரொம்ப டியரா வச்சோம். எங்கேயாவது போனோம்னா நான் இன்னாருடைய மகன் இல்ல இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்வதில் அல்லது இன்னாருடைய உறவு என்று சொல்வதில் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வெரி டியர் இல்ல? அதே போல ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், அவரை சுமந்து செல்கின்றவனாய் இருக்கிறேன், தூய ஆவியானவர் என்னுள்ளே வாசம் செய்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்றதான நிலையில நாம் நினைக்கிறோம். திஸ் வேர்ல்ட் அண்ட் தி சர்ச் ஆர் டூ டிஃபரெண்ட் வேர்ல்ட் என்று நாம் நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. தூய ஆவியானவர் இருக்கிற இடம் எல்லாம் அவருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. இப்ப இந்த உலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது நீங்க எல்லோரும் திருச்சபையாக இருக்கிறீர்கள், அவரை சுமந்து செல்கின்றவர்களாய்
கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வழியாக இந்த திருச்சபையில அநேகர் சேர்த்துக் கொள்ள சித்தமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க கிடைக்கும். அப்ப சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்டதான நிலையில இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நாம் வாசிக்க பார்க்கின்றோம். யாராவது வாசிங்க. பூரண சர்க்குணராய் உங்களுடைய பிதா இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். அப்ப இந்த பூரண சர்க்குணராய் நம்மை ஏற்படுத்துவது யார் என்று பார்த்தால் தூய ஆவியானவர் தான் ஏற்படுத்துகின்றார். He is always telling us, you are not a simple person. இல்ல, நீங்க சாதாரண ஆளு கிடையவே கிடையாது. நீங்க ஒரு பரிசுத்த கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். பூரண சர்க்குணராய், பெர்ஃபெக்ட், ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்படும் பெர்ஃபெக்ட். அப்ப நீங்க you are a perfect revelation of God. கர்த்தருடைய பூரண சர்க்குணத்தினுடைய வெளிப்பாடாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்கிறதான உணர்வை கடவுள் கொடுக்கின்றார். But there is no compromise. There is no compromise anywhere. எங்க போனாலும் அது காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடவே கூடாது. அந்த நிலையில கர்த்தர் உங்களுடைய வாழ்வை எதிர்பார்க்கின்றவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான உணர்வை கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நாம் காண இருப்பது the promise fulfilled, நிறைவேறிய வாக்குத்தத்தம். யோவான் 14ஆம் அதிகாரம் நம்ம இதுல பார்ப்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ். யாராவது இந்த தேசத்தை விட்டு போறாங்கன்னா, இல்ல எங்கேயாவது வேலையை விட்டு போறாங்கன்னா, இல்ல உறவுல எங்கேயாவது விட்டு போகின்ற பொழுது ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அது கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்கும். இட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்கிரிப்டட். இந்த ஃபேர்வெல் ஸ்பீச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னதான் எழுதி வச்சாலும், அது கண் முன்னே இருந்தாலும், நம்ம மனசு என்ன பேச தோணுதோ அதுதான் பேசும். உள்ள என்ன இருக்குமோ அதுதான் வரும். அந்த அனுபவம் உண்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. இல்ல, அந்த அனுபவம் இருக்குல்ல. சில நேரங்கள்ல நம்ம நிறைய யோசிச்சுட்டு போவோம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு என்ன பேச தோணுமோ, எது உள்ளத்தை அதிகமா தோணுதோ அதுதான் நம்ம பேசுவோம் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோடு தான் இருக்கிறார். இப்ப இவர்கள் எல்லாம் திக்கற்றவர்களாய் விட்டு போவோமோ என்கிறதான கேள்வி அவர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. அவர்கள் டிசைபிள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்றதான அழகான ஒரு காரியம், நான் சென்றாலும் உங்களை தேற்றுவதற்கு ஒருத்தரை நான் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறார். 14வது வசனத்தை யாராவது வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். தொடர்ந்து வாசிங்க. வேறொரு தேற்றவாளரை தந்தருள்வார், சத்திய ஆவியானவரை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். He is the spirit of truth. வெறும் ஆவியானவர் கிடையாது, சத்தியத்தின் ஆவியானவராய் அவர் இருக்கிறார். அவர் தேற்றவாளராய் இருக்கிறார். He is a comforter, paraclete எனப்படுகிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அவர் தேற்றுகின்றவராய் இருக்கிறார். அப்ப துவண்டு போகின்றதான நேரங்கள்ல, வேலைகள் எல்லாம் இந்த தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றவராய் இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்முடைய வீட்டுல இருக்கிறதான முதியவர்கள், கிராமத்துல சில பாட்டிமார்கள், தாத்தா எல்லாம் இருப்பாங்க. மனசு கஷ்டமா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ராஜா, நீ கோயிலுக்கு போடா தம்பி, கோயில போய் ஒரு ஜெபம் பண்ணு, இல்ல என்ன பண்ணு, ஒரு ஸ்தோத்திர காணிக்க வச்சுட்டு வரு, இல்ல ஐயா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணி, இல்ல என்ன பூசி ஜெபம் பண்றேன்னு சில பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லும்? நல்லா போ அப்படின்னு சொல்லிட்டு போகணும். கிடையவே கிடையாது. அனுபவத்தோடு சொல்லுகின்றதான ஒரு காரியம். சில நேரங்கள்ல அம்மாமார்கள்லாம், அதிகமாக படித்த அம்மாமார்கள்லாம் இல்லாமல் சில கிராமங்கள்ல வளர்ந்தவர்களா இருப்பாங்க. என்னுடைய அம்மாவெல்லாம் 4வது தான் படிச்சிருக்காங்க. அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஒரே சொல்லி ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி. ஆமா, என்னம்மா ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி. ஏதோ ஒரு நிலையில ஆண்டவருடைய சமூகமும் ஆண்டவருடைய வார்த்தையும் இல்ல ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்மை ஆறுதல் படுத்துகின்றது, பலப்படுத்துகின்றது. பல நிலைகள இன்றைக்கு 1000 நான் இருக்கிறேன். 1000 அல்லாத பொழுது, நொடிந்து போன நேரங்கள்லாம் நான் திருச்சபைக்கு சென்று இருந்த பொழுது, இன்றைக்கு எனக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா என்று சொல்லுகின்ற பொழுது 1000 நிறைய காரியங்களை பேசுவார். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை வந்துட்டு எனக்கு என்ன பேசின போலவே இருக்கும். அந்த பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ, அன்னைக்கு சர்ச்சை விட்டு வர்றப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையோட அடுத்த வாரத்தை நம்ம எப்படியாவது எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோட அதே நம்பிக்கையோட தான் எல்லாருமே இந்த திருச்சபைக்கு வருகின்றவர்களா இருக்கும். நம்ம பல பேர் டியூட்டிக்கு வரணும்னு நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. Somewhere or the other, there's some bit of conscience that pricks you. Go to the church. You'll be comforted. அந்த ஆவியானவர் நம்மோடு செயல்படுகின்றவராய் இருக்கிறார். திக்கற்றவர்களாய் விடாமல் நம்மை செயல்படுத்துகின்றவராய் இருக்கிறார். இது எல்லாருக்குமே கிடைக்காது. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை தெரிவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதை அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை அவர்கள் காட்டப் போவதே கிடையாது. ஆனால் யாரெல்லாம் அந்த ஆர்வத்தை காட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றார்களோ, அவர்களோடு உடனிருந்து செயல்படுகின்றவராய் இருக்கிறார். உங்களை தேற்றுகின்றவராய், பலப்படுத்துகின்றவராய் தூய ஆவியானவர் இருக்கிறார். இல்ல, அப்படிப்பட்டதான வல்லமை நிறைந்த கடவுளை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த திருச்சபையில நீங்கள் அமருகின்றதான நேரம், இந்த 2 மணி நேரம் வீணானது அல்லவே அல்ல. நஷ்டப்பட்டு போவது அல்லவே அல்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் செலவழிக்கின்றதான ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசுவாதமாய் உங்களுடைய வாழ்வில மாறும். அல்லேலூயா. நிச்சயமாய் மாறும். சில நேரங்கள்ல துக்கம் தொண்டை அடைக்கும் சொல்லுவாங்க. சாப்பிடுறது கூட முடியாது, எச்சிய கூட முழுங்க முடியாது. அப்படியே இங்க கவ்வி இருக்கிற மாதிரி அனுபவத்துக்குள்ள யாராவது போயிருக்கிறீங்களா? போயிருப்போம். ஏதாவது ஒரு நிலையில போயிருப்போம். அப்ப வந்துட்டு வாயை திறந்து ஜெபம் பண்ண கூட முடியாது நம்மளால. வந்துட்டு என்ன பண்ணுவோம்? சர்ச்சில் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்போம். யாரிடம் பேச கூட நமக்கு தோணாது. ஆனால் இப்படிப்பட்டதான நேரங்களிலும் தூய ஆவியானவர் நமக்காக கடவுளிடத்துல இறைஞ்சுகின்ற கடவுளாய், அப்படிப்பட்டதான தூய ஆவியானவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதான ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் வருகின்ற பொழுது முதல் நம்மோடு தங்குகின்றவராய் இருக்கிறார். அதன் பின்பதாக நம்மோடு உடனிருந்து செயல்படுகின்றவராய் இருக்கிறார். ஒருவேளை கிரேக்க மொழியில இத மெட்டா என் என்று சொல்லுகின்றார்கள். மெட்டா என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு தங்கி அப்படி என்கிறதான ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அதை என் என்றப்படுகிறதான வார்த்தை சொல்லுகின்ற பொழுது பெர்மனன்ட் ஹாபிடேஷன் அல்லது நிரந்தரமாய் உங்களுக்குள்ள தங்குகின்றவராய் இருக்கிறார். நிரந்தரமாய் உங்களுக்குள்ள தங்குகின்ற கடவுளாய் இருக்கிறார். அப்படியாக நம்ம பெற்றுக்கொள்கின்றதான இந்த கடவுள் வாழ்வுல எண்ணற்ற கிரியைகளை செய்ய சித்தமாய் இருக்கிறார். The presence of Holy Spirit is always there, but it is our failure to acknowledge the presence of the Holy Spirit. குழப்பறனா ஐயா வாடிக்கை ஆங்கிலத்தில் அழகிட்டு போற ஆவியானவருடைய பிரசன்னம் எல்லா நேரங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆவியானவருடைய பிரசனத்தை அங்கீகரிக்க நாம இருக்கின்றோம். இன்னும் குழப்பமா இருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ரைட், நான் முடிச்சிடுறேன். அப்ப there is always the presence of the Holy Spirit, but we have to participate. We have to involve ourselves. We have to renew ourselves. We have to believe. நம்ம விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் பலியின் வழியாக நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வந்து தங்குகின்றார். தங்கி நம்மை பரிசுத்தன் பாதையிலே வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார். வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவர் நம்மோடு தங்கியிருந்து நிரந்தரமாய் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ய கர்த்தருடைய சமூகத்திலே சேரும் அளவும் எல்லா சத்தியத்திற்கும் எல்லா உண்மைக்குள்ளும் வழிநடத்துகின்றவராய் இருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுதுதான் இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்வார். அதை நாமும் காண்போம், இந்த உலகமும் காணும். இந்த உலகம் காணுகின்ற பொழுது அநேகர் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற மக்களா இருப்பார்கள். இந்த திருச்சபையும் இந்த உலக திருச்சபையும் விரிவடையும் என்கிறதான சிந்தையில நாம் தீர்க்கமாய் இருக்க கர்த்தர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான நாம் நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்மை படைத்த தேவன் நம்மை எப்பொழுதுமே அழைக்கின்றார். நம்முடைய பிரசனத்தால் நிரப்புகின்ற கடவுளாய் இருக்கின்றார். அவர் நிரப்புகின்ற பொழுது அந்த நிரப்புதலை பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையினுடைய நிறைவேற்றமாக தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாய் அவர் நம்மோடு தங்கி பெரிய காரியங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். இந்த தூய ஆவியானவரை உதாசீனப்படுத்தாமல், அவருடைய பிரசனத்தை உணர மறுத்து சென்று ஓடிவிடாமல் இருக பற்றி கொண்டு ஆவியிலே வளருவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சி பகரும். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.